அண்ணா அண்ணி ஸ்னேகா எங்கே யாரையும் காணோம், எல்லாம் எங்கே இருக்கீங்க? நீங்கள் ஒரு வேளை எல்லாம் வெளியே போயிருப்பாங்களோ? டே தங்கச்சி, வாமா வாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போயிட்டீங்க? நீங்கள் அண்ணி ஸ்னேகா சோஃபியா யாரையுமே காணுமே. அண்ணா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணா. உங்களை பார்த்து 4 வருஷம் ஆகுது. நீங்களும் ஃபாரினுக்கு வர மாட்டேங்கிறீங்க, என்ன பார்க்க வர மாட்டேங்கிறீங்க. இல்லடாம்மா, அண்ணாக்கு நிறைய ஒர்க் இல்லையா, நான் எப்படி வர முடியும் சொல்லு. நீ தான் இயர்லி இயர்லி லீவுக்கு இங்கே வரணும். இல்லை அண்ணா, இனிமேல் ஒரு வருஷம் கூட நான் மிஸ் பண்ணாமல் உங்களை எல்லாரும் வந்து நான் மீட் பண்ணிடுவேன். உங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. டேய் வாங்க வாங்க நாத்தனாரே, தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணியாரே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப இழைச்சி போயிட்ட மாதிரி இருக்கீங்களே. ஏ நாத்தனாரே சொல்றியே? அட ஊர்ல எல்லாருமே அப்படிதானே சொல்லிட்டு இருக்காவ. வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு உடம்பே இழைச்சி போச்சு எனக்கு. மம்மி, ஆன்ட்டியை பார்த்தா லீனான மாதிரி இருக்கா. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க மம்மி. இல்லை இல்லை சந்தோஷ், சீரியஸ்லி அண்ணியார் ரொம்பவே இழைச்சி போயிட்டாங்க. ஆனால் 4 இயர்ஸ் பிஃபோர் அண்ணியாரை பார்த்தப்போ நல்லா கொழு கொழுன்னு இருந்தாங்க. இப்போ ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்காங்க. சரி சரி விடுங்க. இல்ல தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்கேன்க்கா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாவே இருக்கேன். வந்துட்டு நம்ம ஆகாஷ் தம்பியா? இது ரொம்ப வளர்ந்துட்டானே, பார்க்க ரொம்ப வளர்ந்து பெரிய பையனா இருக்கானே, ரொம்ப அழகா இருக்கானே. இல்லைம்மா, அவங்களெல்லாம் பார்க்காம நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஊரில். அதுவும் மம்மி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. சரி சரி தம்பி, அது இப்போ வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் உட்காருங்க, நீங்கள் அந்த ஹாலில் உட்காருங்க. நான் போய் எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் சேர் போட்டு உட்கார வைங்க. நான் போய் உடனே டீ காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஓடியாரேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நம்ம போய் உட்காருவோம். ஊர்ல இருந்து வந்து களைப்பாக வந்திருக்கீங்க, ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகலாம். பாத்தியா ஆகாஷ், என்னோட அண்ணா அன்னைக்கெல்லாம் என் மேலே எவ்வளோ பாசம்னு பார்த்தியா? உங்களுக்கும் தாங்க. ஏர்போர்ட்டில் நம்மளை பிக்கப் பண்ணிக்க யாரோ வரலன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணீங்களே, இப்போது என்ன சொல்கிறீங்க? எஸ்மா, நான் சொன்னது ரொம்ப தப்பு தான். அவங்களுக்கு என்ன ஒர்க் இருந்திருக்குமோ என்னமோ, அதனால வர முடியல போல. எல்லாருக்கும் ரொம்ப நம்ம மேலே பாசம் இருக்கு. அண்ணியோட டீயை குடிச்சு 4 வருஷம் ஆக போகுது. வந்துட்டேன் எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க. எல்லாம் பொறுமையாக எடுத்து பொறுமையாக குடிங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆமாம் நீ நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் பொங்கல் லீவுக்கு வந்திருக்கோம். இந்த பொங்கல் லீவில் நல்லா ஜாலியாக பேசி சந்தோஷமாக இந்த 4 வருஷத்தில் எவ்வளோலாம் மிஸ் பண்ணமோ எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண டீ ஆறி போயிடும் பாருங்களா. டீ எடுத்து குடிங்க, நம்ம அப்புறம் பொறுமையாக எல்லாமே பேசிக்கலாம். இந்த ஆகாஷ் தம்பி எடுத்துக்க. அண்ணா இந்தாங்க டீ எடுத்துக்கங்க. சீலா நீயும் எடுத்துக்க. ஏன் அண்ணி டீ போட என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க? நான் போட்டால் உங்களோட கைப்பக்குவம் எனக்கு வரவே மாட்டேங்குது. இல்லை சீலா, இந்த டீ தூள் பொடியும் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம சுக்கு இருக்கு, சுக்கு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். அப்படியே ஏலக்காய் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒன்றா கலந்து நம்ம டீ வச்சோன்னா நல்லா கம கமன் வாசமாக இருக்கும் பார்த்துக்கேன். அம்மா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. ஓகே டியர், நீ போய் பேசிட்டு வா. ஹலோ ஹலோ. ஆகாஷ் தம்பி, இங்கே டவர் கிடைக்காது, நம்ம ஊரில் நிறைய டவர் எல்லாம் கிடைக்காது பார்த்துட்டு நீ வெளியே போய் நல்லா காத்தோட்டமாக உட்காந்து பேசிட்டு வா. சீலாமா, இப்படிலாம் நீ வராமே இருக்கலாமா? அப்பப்போ பொங்கல் பண்டிகைன்னு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்தால் தான் 4 விஷயம் தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கும் 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு புரியுது அண்ணியாரே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இவரோட ஒர்க், என்னோட ஒர்க், ஆகாஷோட ஸ்டடீஸ் எல்லாமே நான் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. என்னவா வேணா இருக்கட்டும், நீ வந்து வருஷம் தவறாமல் பொங்கலுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு நீ இங்கே வந்துடணும். நம்மளாம் சூரிய பொங்கல் வச்சு ஒன்றா குடும்பத்தோட பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும். நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன சரியா? இன்னும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் அப்போ அப்படியே கிடக்கு. விடிஞ்சா பொங்க இந்த பானையெல்லாம் நான் போய் வாங்கி வந்துட்டேன். இந்த கரும்பு மட்டும் 2-3 ஜாலாம் வாங்கிட்டு வந்துடுங்க. போய் சட்டப்பட்டுன்னு போய் வேலையை முடிங்க. சீலா, நீ இப்போ தான் வந்திருக்கிற, நீ களைப்பாக இருப்ப. நீ போய் ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடு, குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு கூப்பிட்றேன். எல்லாம் இறங்கி கீழே வாங்க. என்ன? ஆமாம் அக்கா, நீங்கள் சொன்னதும் சரிதான். எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. ஓகே அண்ணியாரே, நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்கள் சமைச்சிட்டு கூப்பிடுங்க. ஷோ, வாட் இஸ் திஸ்? இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா? நான் சீக்கிரத்தில் வந்துடுறேம்மா. இப்படிலாம் நீ சோகமாக இருந்தால் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லு. நான் வந்துடுறேன் சீக்கிரமாக. பொங்கல் ஹாலிடே சீக்கிரம் போயிடும். நம்ம திரும்பி காலேஜ் ரீஓப்பனில் மீட் பண்ணலாம். ஸ்மைல் ப்ளீஸ். நோ ஆகாஷ், நோ. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு. என்னென்னு தெரியல, நீ கூட இருக்கும்போது நான் இவ்வளோ உன்னை மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆகாஷ். ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு சீக்கிரம் நீ ரிட்டர்ன் திரும்பி வந்துடு நம்ம கண்ட்ரிக்கு. ஷூர் பேபி, ஷூர். நான் சீக்கிரமாக வந்துடுவேன். ஐ கம் பேக் சூன். இதை பற்றியோ ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. 4 days தானே, சீக்கிரமாக போயிடும். ஏ ஸ்னேகா, அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஏய் சோஃபியா, எப்படி இருக்க? ஹாய் ஸ்னேகா, பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, நல்லா வளர்ந்துட்ட போல.
ஏய் ஆகாஷ், நீயும் தான் ரொம்பவே வளர்ந்துட்ட. பார்க்க முன்னாடி பார்த்ததை விட இப்போ ரொம்ப மாறிட்ட. ஐயோ, எவ்வளோ ஹைட்டாக ஆயிட்ட. நான் தான் இன்னும் அப்படியே இருக்கேன் போல. ஃபன்னி கேர்ள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பயுமே பாய்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக தான் வளருவாங்க. உனக்கு என்ன, உன்னோட ஏஜ்க்கு நீ கரெக்டாக தான் இருக்கு. மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கியே. எப்பவுமே நம்ம தமிழ் பொண்ணுங்க அழகு தான். ஐயோ, நம்ம ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறானே, ஒரே வெக்கமாக இருக்கே. மேகா, நீ அவனையே பார்த்துட்டு கிடக்காத, கீழே பார்த்து நட, கீழே கீழே விழுந்துடாத, அப்புறம் மானம் போயிடும் பார்த்துக்க. தம்பி, எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டேன், இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். போய் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறீங்களா? நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? சரிங்க அத்தை, நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அது நம்ம அண்ணியோட கையால சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்கோசம் தான் காலையில இருந்து வெள்ளனா எந்திரிச்சு சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது வேணும்னா வெக்கப்படாம கேட்டு சாப்பிடுங்க, என்ன சரியா? கண்டிப்பாக அண்ணி, திரும்ப வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். திரும்பி வாங்க முடியாமல் போகுமா? உங்களோட கைப்பக்குவமாச்சு, எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமே. சந்தோஷம் சந்தோஷம், திருப்தியா சாப்பிடுங்க. ஆகாஷ் தம்பி, கூச்சப்படாத சாப்பிடுங்க, நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுங்க. நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்டாதான் என்ன போல நல்லா இருக்கா, நல்லா சத்தா இருக்க முடியும், பார்த்துக்கிடுங்க. சாப்பிட்டு போய் உறங்கிட்டு காலையில எந்திரிச்சு எல்லாம் புது துணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாம் உடுத்திட்டு வாங்க. இந்த பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். அவ்வளோதான், நைட் ஆகி போச்சு, பார்த்துக்கிடுங்க. எல்லாம் ஒரு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. போய் சீக்கிரமா வெள்ளனா தூங்கினாதான் வெள்ளனா எந்திரிக்க முடியும். ஓகே அண்ணி, கண்டிப்பாக. நாங்கள் போய் சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகி புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரோம். நம்மளாம் சேர்ந்து ஒன்றா பொங்கல் கொண்டாடுவோம். மக்களோட மக்களாக நம்மளும் பொங்கல் கொண்டாடுவோம்.